எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் தாங்க உங்க கிராமத்து பொண்ணு பேசுறேன். இன்னைக்கு நம்ம வீடியோ என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, இங்க சித்தி வீட்டுல எனக்கு தரமான சம்பவம் நடந்துருச்சுங்க. அது என்னன்னா, எல்லாரும் ஒரு விழிப்புணர்வோட இருக்கணும்னு சொல்லிதான் இந்த வீடியோவை நான் எடுத்து போடுறேன். யாரும் தப்பா நினைச்சுக்காதீங்க. பாத்தீங்கன்னா ஸ்கூல் லீவ் எல்லாம் விட்டுட்டாங்கல்லங்க. அந்த ஸ்கூல் லீவ்ல வந்து நம்ம வீட்டுல சின்ன சின்ன வாண்டகை இருப்பாங்கல்லங்க. அந்த சின்ன சின்ன வாண்டுகளை பாக்குறதுக்குன்னே தனியா ஒரு ஆளை நம்ம விட்டுருணுங்க. வீட்டுக்கு வேற எந்த வேலையும் பார்க்க கூடாது. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைங்கிறதுனால எங்க சித்தி வீட்டுல வந்து மட்டன் ஒரு பக்கம் கமகமன்னு மணந்துட்டு இருக்குதுங்க. வாங்க எல்லாம் ஒவ்வொன்னா பாருங்க. மண்பானையில மட்டன் குழம்பு வெந்துகிட்டு இருக்குது. இந்த நேரம் அடுப்பு எரிஞ்சிட்டு இருக்குதுங்களா. நாங்க என்ன பண்ணிட்டு இருந்தோம், வேப்ப மரத்து நிழல்ல குழு 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 குழுன்னு உட்கார்ந்து இருந்தோம். என் தம்பியோட ஒய்ஃப் வந்து வெளியே குழம்பு தாளிச்சு விட்டுட்டு வீட்டுக்குள்ள வந்து சாப்பாடு தாளிச்சு விட்டுட்டு இருந்தாங்க. என் தம்பி வீட்டுல ஒரு குட்டி வாண்டு இருக்கு. வீடியோல பாத்துருப்பீங்க இல்லையா? அவ பண்ண வேலை என்னன்னு பாக்குறீங்களா நீங்க? இங்க பாருங்க. நைட்டு வாசல்ல எல்லாரும் கட்டல் போட்டு படுத்து இருந்துட்டு, இங்க காட்டு மேனைய பேசிக்கிறேன். வாசல்ல கட்டல் போட்டு படுத்து இருந்துட்டு 3 கட்டல் கச்சி கட்டல் புது கட்டல் எடுத்தீங்களை சுருட்டு வச்சிருக்கிறாங்க. அந்த குட்டி வாண்டு பண்ண வேலை இங்க பாருங்க. அடுப்பு பக்கத்துல நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்கும். கொல்லிக்கட்டையை கொண்டாந்து இங்க பாரு, நல்லா கட்டுமா பாருங்க வச்சுட்டா. கட்டல்ல வைக்குவோம், ஒரு கட்டலை வைக்குவோம். இது கட்டல் வந்து பிளாஸ்டிக் தானங்க. இந்த கயிறு அப்படியே ஒட்டிக்கிச்சு வருங்க. இங்க வருங்க, ஒட்டி நிக்குது. இதே நல்லா தெரியுதாம்மா? பாருங்க, இந்த கட்டல் பாதி வெந்துருச்சு, இந்த கட்டலும் பாதி வெந்துருச்சுங்க. இங்க இங்க பாருங்க, அப்படியே இதெல்லாம் சைடெல்லாம் வெந்து போயிருச்சுங்க. எப்படி உட்கறதுக்கு வெளியில படுக்கிறதுன்னு தெரியல. வீடுக்குள்ள படுக்க முடியாது, வெயில் காலம் அப்படியே கொதிக்குது. எங்க சித்தி அதுக்கு மேல பதறாங்க, கத்துறாங்க, கதறாங்க. சின்னாத்தாவோட கோலத்தை காட்டு. 10 நிமிஷம் கூட அவளை வெளியே சாப்பிட்டு தட்டில் தண்ணி ஊற்றிட்டு வர்றதுக்குள்ள இந்த அலங்காலம் பண்ணி வச்சிட்டாங்களே. நாங்கள் எப்படி நைட்டுக்கு தூங்குறோம்னு தெரிய மாட்டேங்குதுங்களே. எங்கள் வாண்டு வேலை 6000 முதல்ல வீண் பண்ணிட்டாள. ஒரு கட்டில் 2000 ரூபா. சித்த நேரம் 10 நிமிஷம் பத்தல. அதுக்கு சாப்பிட்டு அந்த தண்ணி வெளியே ஊற்றிட்டு வர்றதுக்குள்ள எடுத்து வச்சுட்டாள. இதில் வச்சு சிலிண்டர் வைக்காது போயிட்டேன். டம்முன்னு ஓர இன்னைக்கு அகம் பொழிஞ்சிருக்கு. ஐயோ, எனக்கு அவ்வளோ பிடிச்சி மெண்டலாகிடுச்சு. பாத்தீங்கன்னா இந்த கட்டில வந்து நம்ம பிரிக்கலாங்க. பாருங்க, அப்படியே வெந்து ஒட்டிக்கிச்சு கட்டல் வந்து. என்ன பிரிக்கிட்டா தள்ளி நெளிச்சு பாருங்க. கடிக்கும் அப்படி ஒட்டிக்கிச்சுல அப்பராட்ட. பாருங்க, கட்டளை விரிச்சு போடலாம். பாருங்க, கட்டல் வெந்து போன கட்டளை வந்து நான் விரிச்சு போட்டிருக்கேன். எந்த அளவுக்கு கட்டல் பாதிப்படைஞ்சிருக்கு. இதை விட சித்தியோட மனசு ரொம்ப பாதிப்படைஞ்சிருக்கு. நீங்க எல்லாரும் தைரியம் பாருங்க. புது கட்டலுங்க, எடுத்து 1.5 மாசம் தான் ஆகுது. எப்படி வந்திருக்குது பாருங்க. இந்த ஓரத்துல பாருங்க, இந்த ஓரத்துல எல்லாம் பாதி வெந்து போயிருச்சு. என்ன பண்றது? பண்ணிட்டாளா 2 கட்டலும் வீணா போயிடுச்சு. இதனால நாங்க சொல்ற கருத்து என்னன்னு பாத்தீங்கன்னா, பிள்ளைங்க வந்து ஏமா இருக்கா இந்த பக்கம் வரட்டா. பிள்ளைங்க வந்து லீவ் விட்டாச்சு, ஸ்கூல் லீவ் விட்டாச்சு, விளையாண்டுட்டு தான் இருக்காங்க, அமைதியா இருக்காங்கன்னு சொல்லி யாரும் விட்டுறாதீங்க. இந்த மாதிரி தெரியாதனமா ஏதோ ஒரு வேலையை செஞ்சு விட்டு போயிடுவாங்க. இப்போ நாங்கள் பார்க்கவும் ஆச்சு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். சுற்றியும் வந்து தென்னங்கீத்துல மட்டை பின்னி படல் அடைப்போம்ல, அந்த மாதிரி தான் அடைச்சி வச்சிருக்குது. அதெல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா என்ன ஆகிறது நிலைமை? அது யாரோட கவனக்குறைவுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கவனக்குறைவு தான். இருந்தாலுமே நம்ம வந்து குழந்தைங்க மேலே ஒரு கண்ணாக இருக்கணும். நீங்கள் வந்து குழந்தைங்க அமைதியாக இருக்காங்க, நம்ம வேலையில் வந்து டிஸ்டர்பன்ஸ் பண்ணாமல் இருக்காங்கன்னு சொல்லி தயவு செஞ்சு தாடாத்தே இருந்துடாதீங்க. இது ஒரு விழிப்புணர்வுக்கான ஒரு வீடியோ தான், சரிங்களா? பாருங்க, நம்மளுக்கு பொருள் போயிட்டு போகுதுங்க. காசு போட்டால் திருப்பி பொருள் கிடச்சிரும். தேவையில்லாத சேதாரம் பார்க்காம விட்டுறது அப்படியே எரிஞ்சு ஒன்றும் இல்லாமல் போயிருந்துருப்போம் இல்லைங்களா? அதனால நான் சொல்கிறேன், ஸ்கூல் லீவ் முடிகிற வரைக்கும் உங்கள் குழந்தைங்கள வந்து பார்த்துக்கோங்க பத்திரமா. இந்த மாதிரி தேவையில்லாத வேலைகள் எதுவும் செய்யாத அளவுக்கு பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி விறகடுப்பு வச்சுருந்துச்சுன்னா குழந்தைங்க வந்து விறகடுப்பு பக்கம் போகாமல் பார்த்துக்கோங்க. இல்லைன்னா நம்ம தான் மனசு நொந்து இருக்கணும். நொந்து நூலாகி இப்போ எங்கள் சித்தி இடிஞ்சு போய் உட்காந்துருக்காங்க.
இன்னைக்கு மட்டன் குழம்பு வச்சுருக்காங்க, அது கூட சாப்பிட முடியாதுன்னு தான் நினைக்கிறேன். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நீங்கள் ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா கருத்து? எனக்கு மனு மண்டலம் தாத்தா கிட்ட கேளு. ஏதோ உனக்கு தெரிஞ்ச கருத்து சொல்லுப்பா. இந்த கட்டளை எரிஞ்சது பத்தி நீ என்ன சொல்ற? வரவா போகுது, வராது. புதுசு எடுத்துக்க வேண்டியதா இருந்தாலும் பிள்ளைகளை சூதானமா பாத்துக்கணுமா இல்லையா? அதை சொல்லு. ஆமா, பார்த்து பத்திரமா பாத்துக்கோங்க. ஏற்கனவே எரிஞ்சதுக்கே விட தெரியாம கிடக்குதுங்க. எங்க வீடு வாசல்ல நெருப்பு பிடிச்சி வெந்து போயிருச்சு இல்லைங்களா, அதுக்கே இன்னும் விட தெரியல. அதுக்கப்புறம் இதுக்கு மெயினான ஆளை வந்து நான் உங்ககிட்ட கண்டிப்பா காட்டியே ஆகணும். போலாம். பாத்தீங்கன்னா இவங்க அந்த பெருமையெல்லாம் இவங்கள தான் சேரும். வாங்க எங்க பேட் எடுத்து அடிக்கிறது கொடியார. வீட்டில் தரமான சம்பவத்தை பண்ணிட்டு வந்து இங்கே வந்து பேட்டு பாலு வச்சுக்கிட்டு எவ்வளோ ஸ்டெயிலாக நின்றுட்டுருக்கு பாருங்க. கேட்டால் துரத்தி அடிக்க வர்றா. எப்படின்னு பாருங்க. இவ்வளோ நேரம் ஒரே அடிங்க எனக்கு வெளுத்து கட்டிட்டா சப்புன்னு அடிக்கிறா. பாப்பா வா போய் கட்டில் எரிச்சு விடலாம். குட்டிமா பார்த்தீங்களா, சல்ல எடுத்துகிட்டு வரவோ அப்படியே அடங்கிக்கிட்டாளுங்க. இவ்வளோ மட்டும் நம்பிடாதீங்க. நீ நான் அந்த பக்கம் போகிற வரைக்கும் பால் விளையாட மாண்டா. இப்படியே பாலை வச்சுக்கிட்டு நின்றுக்கிட்டு தான் இருப்பா. பாருங்கள் எப்பேற்பட்ட வேலை பார்த்துட்டு வந்து இங்கே வந்து நின்றுட்டுருக்குறா பாருங்களேன். குழந்தைங்கள வந்து கவனமாக பார்த்துக்கோங்க. லீவு முடிகிற வரைக்கும் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி தேவையில்லாத ஒரு நல்ல வேலையில் தான் நல்லதுன்னு ஆயிடுச்சு. நம்ம கொஞ்சம் கவனிக்காமல் இருந்துருந்துச்சுன்னா என்னென்னு பாருங்கள். பாருங்கள் எங்கள் சித்தி கவலையை வந்து எல்லாருக்கும் ஃபோன் போட்டு பகிர்ந்துக்கிட்டு இருக்காங்க. சரிங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இது வந்து எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்குமான்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ். கூடு வைக்கவும் அடக்க மாட்டேங்குது 2 பேருமே. நான் கூடு வச்சு வீட்டுக்கு கைகள் கட்டி போடலை. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துக்கோங்க. பாய். தர்ஷன் பாய் சொல்லுடா. பாய். போது வீடு நேரத்துக்கு பழைய வீடு போய் அந்த கட்டளை நீயும் போய் அத்து விட்டுருக்கு. வந்துட்டு வா. லீவு முடிகிற வரைக்கும் வீட்டை விட்டு